இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 5ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி அறிதல் பொறையுடைமை சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்கள். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. முத்தேன் கொம்புதேன் பொந்துதேன் கொசுத்தேன். முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாகும். தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாலாட்டு எவ்வாறு பிரியும்? தாள் கூட்டல் ஆட்டு. பாட்டிசைத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. பொங்கல் விழா எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். உழவர்கள் இந்த மாதத்தில் விதை விதைத்து எந்த மாதத்தில் அறுவடை செய்வர்? ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. அக்காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது? இந்திர விழாவாக. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? மார்கழி மாதம். திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது முதல் தொடங்குகிறது? தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 2ஆம் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல். மாடு என்ற சொல்லின் பொருள் செல்வம். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. மஞ்சு விரட்டுவின் வேறு பெயர் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்னென்ன பெயர்களில் வழங்கப்படுகிறது? மகர சங்கராந்தி. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப். பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? குஜராத், ராஜஸ்தான். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டில் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது நன்னூல்ல உள்ள ஒரு பாடல். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். பொங்கல் பண்டிகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்ற பட்ட பெயர் யாருக்கு உண்டு? நரசிம்மவர்மன். பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்? 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? 4 தலைமுறைகளாக. சிற்பக்கலையின் உச்சம் அர்ச்சுனன் தபசு. இது மாமல்லபுரத்தில் உள்ளது. அர்ச்சுனன் தபசுவின் வேறு பெயர் பாகிரதன் தவம்.
தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம். இது தற்காலத்தில் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சிற்பக்கலை 4 வகைப்படும். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள் எனப்படும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. 2 சுழி. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து ந. நண்டு, அதில் உள்ள ந. வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி. 3 சுழி ந. வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி. வானம் என்ற சொல்லின் பொருள் ஆகாயம். பனி என்ற சொல்லின் பொருள் வேலை. பனி என்ற சொல்லின் பொருள் குளிர்ச்சி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து ல. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து ழ. குளம், அதில் உள்ள லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து ழ. மகரலா. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் தோன்றும் எழுத்து ர. ஆரம்பம், அதில் உள்ள ர. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ர. அறம், அதில் உள்ள ர. அறம் செய்ய விரும்பு, அதில் உள்ள அறம், அந்த ர. ஏரி என்பதன் பொருள் குளம். கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் புடவை. சிரம் என்பதன் பொருள் தலை. இலையின் வேறு பெயர் தழை. வண்டியை இழுப்பது காளை. கடலின் வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. பூ மனம் வீசியது. 3 சுழி ந. புலியின் கண் சிவந்து காணப்படும். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸில் வரும். பொறுத்துக. நந்தவனம், பூஞ்சோலை, உலகம், பார், பண், இசை. இசை இழைத்து பதித்து. இழைத்து பதித்து சொல்லும் பொருளும். விலை பொருளின் மதிப்பு. விழை உண்டாக்குதல். விழை விரும்பு. இந்த 3 லைக்கும் நிறைய வித்தியாசம். பொறுத்துக. இலை செடியின் இலை. இலை மெலிந்து போதல். இழை நூல் இழை. இனி பொறுத்துக. ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்களை பொறுத்துக. வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி. இனி பொறுத்துக. நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருத்தல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். இது எல்லாமே திருக்குறளில் வரக்கூடிய சொல்லும் பொருளும். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். பொறை என்றால் பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல். இனி பொறுத்துக. ஆந்திராவில் மகர சங்கராந்தி என்று பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபில் லோரி என்ற பெயரில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அறுவடை திருவிழாவாகவும் குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழாவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அந்த பெயரை பொருத்தியிருக்காங்க. அவ்வளோதான்.